தற்போதைய அண்மைச் செய்தி. தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். முன்னதாக சென்னை மண்ணடிக்கு வருகை தந்திருந்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் IUML தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் மற்ற தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றதோடு தற்போது காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனுக்கும் தற்போது வருகை தந்திருக்கிறார். காங்கிரஸ் அலுவலக வாசல் வரை வந்து முதலமைச்சரை தலைவர்கள் வரவேற்ற அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பு வாகனங்களுடன் தற்போது காங்கிரஸ் தலைமைச் செயலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் எழிலரசன் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து கூடுதல் விவரங்கள். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த 2 நாட்களாக மிகுந்த பரபரப்பான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற கையோடு அவர் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு அதிரடி காட்டி வரும் இதே சூழ்நிலையில இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கிற முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களை கூட அவர்களது அலுவலகம் மற்றும் இல்லங்கள்ல நேரடியாக சென்று சந்திக்கிற அந்த நிகழ்வை அவர் மேற்கொண்டிருக்கிறார். நேற்று பார்த்தோம் என்றால் நேற்று தமிழகத்தினுடைய மூத்த தலைவர், திமுக தலைவர், முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களை ஆழ்வார்பேட்டை இல்லத்துக்கே சென்று அவர் சந்திப்பு நிகழ்த்தினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை வாசல் வரை வந்து அவரை அன்பாக அரவணைத்து வீட்டுக்குள் அழைத்து சென்று அவர் பொன்னாடை போட்டி மலர்கொத்து கொடுத்து அவரிடம் உரை நிகழ்த்தினார். இந்த சந்திப்பு மிகுந்த பரவசத்தை மற்றும் மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது. 2 கட்சி தொண்டர்கள் மத்தியில தமிழக அரசியல்ல இது போன்ற சந்திப்பு என்பது அண்ணாவின் காலத்தில் நடந்தது 1967. அதற்கு பிறகாக இப்போதுதான் அது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது. தமிழக முதலமைச்சராக வெற்றி பெற்றவர் எதிர்க்கட்சி தலைவர்களை சென்று சந்திக்கிற அந்த முறை என்பது விஜய் அவர்கள் மீண்டும் தொடங்கி இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். இந்த நிலைமையில நேற்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், அது மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் போன்ற தலைவர்களை எல்லாம் அவர் நேற்று சந்தித்திருந்தார். இந்த நிலைமையில் 2வது நாளாக இன்றும் கூட எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திக்கிற அந்த நிகழ்வை மேற்கொண்டிருக்கிறார். இதனுடைய பகுதியாக இன்று சட்டமன்ற கூட்டத்தை நிறைவு செய்துவிட்டு IUML மண்ணடியில் இருக்கிற இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவர் சென்று கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகளை அவர் சந்தித்து விட்டு அங்கிருந்து இப்போது காங்கிரஸ் அலுவலகமான ராயப்பேட்டைக்கு வந்திருக்கிறார். அந்த இடத்துல காங்கிரஸ் தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டிருந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்க விஜய் அவர்கள் வருக என வரவேற்றுக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் குழு தலைவர் ராஜேஷ்குமார் போன்றவர்களெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்களை காங்கிரஸ் அலுவலகத்திற்குள்ளாக மலர்கொத்து கொடுத்து அவரை உள்ளே அழைத்து செல்கிற அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்பது தமிழக அரசியல்ல ஒரு நாகரிக அரசியல் என்று எதிர்க்கட்சி தலைவர்களால் இப்போது பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில்தான் அவர் இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் இருக்கிற சத்தியமூர்த்தி பவனுக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் புடைசூழ காங்கிரஸ் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து ஒரு நெரிசலான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற நிலைமையில முதலமைச்சர் அவர்களை மிக பத்திரமாக அவர் உள்ளே அழைத்து செல்கிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துல என்ன மாதிரியான ஒரு பரபரப்புக்கு மத்தியில தமிழக முதலமைச்சர் அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார், அங்கு எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த நிலையில முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களது புகைப்படத்திற்கு தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர் தூவி என்று மரியாதை செலுத்திவிட்டு இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களிடத்தில்
உரையாற்றுவதற்காக அவர் உள்ளே சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நம்மால் திரையில் காண முடிகிறது. இதற்கு முன்பாக அவர் ஐயுஎம்எல் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்றிருந்தால் அந்த இடத்திலும் கூட இதே போன்ற ஒரு உற்சாகமான வரவேற்பு, அவரை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் எல்லாம் அங்கு குவிந்திருந்து தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மனதார வரவேற்று அவரை வரவேற்று அந்த மனதளவில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த அந்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஐயுஎம்எல் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நகர்வு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழக அரசியல்ல ஒரு நாகரிக அரசியல் போக்கை இது காட்டுகிறது. எதிர்கட்சி தலைவர்களுடன் அவர் இப்படி நேரில் சந்தித்து அவர் அன்பை பரிமாறிக்கொள்கிற இந்த நிகழ்வு என்பது தமிழக அரசியல்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தொடர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய சிறுபான்மையினர கட்சி தலைவர்களை அவர் சந்தித்திருக்கிற இந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே தமிழகத்துல ஒரு மதசார்பற்ற ஒரு ஆட்சியை விஜய் கொடுப்பார் என்பதை பறைசாற்றும் வகையில இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறுபான்மையின மக்களுடைய கோரிக்கை என்ன என்பதை அறிந்து அவர்கள் வைக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருகிற அரசாக எனது அரசு இருக்கும் என்று அவர் ஐயுஎம்எல் கட்சி நிர்வாகிகளிடத்துல தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறார் என்ற தகவலையும் காதர் மொய்தீன் தனது பேட்டியினூடாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கமிட்டி அமைந்திருக்கிற சத்தியமூர்த்தி பவன், ராயப்பேட்டையில் இருக்கிற சத்தியமூர்த்தி பவனுக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அந்த இடத்துல குவிந்திருந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற அந்த காட்சிகளை நம்மால் திரையில காண முடிகிறது. ஏராளமான தொண்டர்கள் சால்வை மற்றும் பூங்கொத்துகள் தயாராக வைத்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அதை கொடுத்து தங்களது அன்பை வெளிப்படுத்துவதற்காக முற்படுகிற அந்த காட்சிகளை நாம் காண முடிகிறது. இத்தனை நாட்களாக தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்த போது தேர்தல் களம் மிக உக்கிரமாக இருந்தது. தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற நோக்கத்துல கட்சி தலைவர்கள் பரஸ்பரம் எதிர்கட்சியினரை மிக கடுமையாக சாடி வந்தார்கள். அரசியல் ரீதியாக இந்த தேர்தல் களத்துல மிக கடுமையான விமர்சனங்கள்லாம் இருந்து வந்ததை நம்மால் காண முடிந்தது. காங்கிரஸ் கட்சி என்பது திமுக கூட்டணியில் இடம்பெற்று அங்கம் வகித்து அது தேர்தலை சந்தித்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றிருக்கிற நிலைமையில விஜய் அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை என்ற சூழல் உருவாக்கி ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா என்ற ஒரு பரிதவிப்பில் இருந்தபோது காங்கிரஸ் கட்சியில் இடத்துல தாவேக ஆதரவு கோரிய நிலையில திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தாலும் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு முதலில் தமிழகத்துல ஆதரவு வழங்கிய கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான், காங்கிரஸ் கமிட்டி தான். எனவே அந்த அடிப்படையில 108 சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக பெற்றிருந்த நிலைமையில தாங்கள் வைத்திருக்கிற 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு எப்படிப்பட்ட ஆதரவு என்றால், அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற நிர்பந்தத்துடன் கூடிய ஒரு ஆதரவை காங்கிரஸ் கமிட்டி முதலாக தாவேகாவுக்கு வழங்கியது. அதன் அடிப்படையில் தான் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையினுடைய அளவு அதிகரித்தது. அதன் பிறகுதான் அவர்கள் நிச்சயம் ஆட்சி அமைக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சி ஆதரவு வழங்கிவிட்டது, திமுக கூட்டணியில இருந்தாலும் கூட ஆதரவு வழங்கிட்டாங்க. எனவே திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற இன்னத்திர கட்சிகளிடத்திலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் ஆட்சி அமைப்பதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை எட்டிவிட முடியும் என்ற நம்பிக்கை தாவேகாவுக்கு உருவானது. அதன் அடிப்படையில தான் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த இடதுசாரி கட்சிகளிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தொடர்ந்து 4-5 நாட்களுக்கு மேலாக நீடித்த அந்த பேச்சுவார்த்தையினுடைய விளைவாக இடதுசாரி கட்சிகள் அவர்களது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினார்கள். கடைசி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாங்கள் வைத்திருக்கிற 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை தாவேகாவுக்கு விஜய் அவர்களுக்கு வழங்கினார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அவர் தற்போது முதலமைச்சராகி இருக்கிறார். இது அரசியல்ல பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தியிருக்கலாம். காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கிற இந்த முடிவு திமுக மத்தியில ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தியது. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் தற்போது முழுவதுமாக திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி இனி எதிர்காலத்துல நாங்க தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துத்தான் எதிர்வருகிற தேர்தல்களை சந்திக்க போகிறோம். இனி உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்க போகிறது, அதை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இன்னும் அதற்கு பிறகாக
அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரை நாங்கள் காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இடம்பெறப் போகிறோம் என காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் தங்களுக்கு முதலில் ஆதரவு வழங்கிய கட்சி என்ற அடிப்படையில காங்கிரஸ் கட்சிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய அந்த ஆதரவை அங்கீகரித்து அவர்களுக்கு நன்றி பாராட்ட வகையிலும் தான் இப்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக ராயப்பேட்டையில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திற்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மிக ஆர்வமாக வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை வரவேற்று தங்களது அலுவலகத்துக்குள் அழைத்து செல்கிற அந்த காட்சிகளை நம்மால் திரையில் காண முடிகிறது. விஜய் அவர்கள் நேற்றே வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இந்த நிலைமையில இன்னைக்குதான் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரை மனதார நாங்கள் வரவேற்கிறோம். அவர் ஆட்சி தமிழகத்துல தொடர்வதற்கு நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம்னு காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறி வருகிற நிலைமையில சத்தியமூர்த்தி பவனுக்கு விஜய் அவர்கள் வருகை தந்திருப்பது காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் தாவேகா தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு நெகிழ்ச்சியான சூழலை, உறவு அதிகரிக்கும் வகையிலான ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. சார், தற்போது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இடையே நடைபெற்ற இந்த சந்திப்பில் வாழ்த்துக்கள் மட்டும்தான் பரிமாறிக்கொள்ளப்பட்டதா இல்லை அல்லது அதையும் தாண்டி வேறு ஏதேனும் பேசப்பட்டதா சார்? நிச்சயமாக இது தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் தமிழகத்துல ஒரு சுமூகமான சூழல் நிலவ வேண்டும், தேர்தல் களத்தை சந்தித்து விட்டு நேரடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நிலைமையில தேர்தல் நேரத்துல மாறி மாறி நேரெதிர் வாதங்கள் மற்றும் நேரெதிர் பிரச்சாரங்கள்லாம் செய்யப்பட்டது. சில காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் கூட மாறி மாறி இரண்டு தரப்பினரும், அதாவது எதிரெதிர் கட்சிகள் மாறி மாறி வைத்துக் கொண்டனர். இந்த நிலைமையில அது போன்ற உணர்வுகளை எல்லாம், அது போன்ற ஒரு கசப்புணர்வுகளை எல்லாம் மறந்து நாம் அனைவரும் ஒருமித்த குரல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாம் ஒரு அணியில் நிற்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில அரசியல் மனமாச்சரியங்களை கடந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில தமிழக கட்சிகளுடைய ஆதரவுடன் தான் அவர் எந்த முன்னெடுப்புகளையும் எடுக்க வேண்டும் என்ற முடிவில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் அவருடைய இந்த முன்னெடுப்புகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற திமுக தலைவர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கூட அவரது இல்லத்திற்கே சென்று அவர் சந்தித்த அந்த நிகழ்வு என்பது திமுக தொண்டர்கள் மத்தியிலேயே மிகுந்த நெகிழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவரை இளம் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக இல்லத்திற்கே வந்து சந்தித்து விட்டார். எனவே அவர் ஆட்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் இந்த தமிழ்நாட்டினுடைய புதல்வர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசியலை இத்தனை ஆண்டு காலம் உற்று நோக்கியவர் தான் விஜய். ஏதோ நேற்றோ இன்றோ வந்துவிடவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்தும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்படுகிற திட்டங்கள் அனைத்தையும் நாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற அந்த மனமாச்சரியங்களை மறந்து அனைவரும் ஓர் அணியில் நின்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்ற கருத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுல ஒரு சுமூகமான தேர்தலுக்கு பிறகு ஒரு சுமூகமான ஒரு சூழல் நிலவ வேண்டும், ஒரு இதமான சூழல் நிலவ வேண்டும் என்ற காரணத்தினால அவர் அனைத்து கட்சி தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சி தலைவர்களையும் அவர் நேரடியாக சந்தித்து பேசுவதும், இன்னபிற கட்சி தலைவர்களுக்கு அவர் ட்விட்டர் மூலமாக நன்றி தெரிவிப்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 நாட்கள் இது போன்ற சந்திப்புகளை அவர் தொடர்வார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சற்று நேரத்துக்கு முன்பாக பேசிய IUML தலைவர் கூட அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் ஒரு நாகரிக அரசியலை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகள் தொடர வேண்டும். இது போன்ற அன்பை பரிமாறிக்கொள்வது, அதாவது ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எதிர்கட்சியினருடனான அந்த அன்பு பரிமாற்றம் என்பது தொடர வேண்டும். இது தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஆரோக்கிய அரசியலை விட்டுட்டு இருக்கிறது என்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அப்படியான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நிலவ வேண்டும். எதிர்கால சந்ததியினரும் கூட தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக அனைத்து தலைவர்களும் ஒருமித்த கருத்துல நிற்கணும்.
ஏதோ விரோதிகள் போல இருந்து விடக்கூடாது, இது அரசியல் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில தான் விஜய் அவர்களுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி எழிலரசன்.